அவள் தானே எங்கள் புன்னகை. என்ன நான் கேட்டதுமே அப்படியே நெருங்கி வந்துட்டு தள்ளி போயிட்ட? கேட்டதுக்கு இன்னும் பதில் இல்லையே. சரண், உன்னதான் கேட்குறேன். நான் கேட்ட கேள்வி உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் இப்படி ஜட மாதிரி நிற்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒன்று இல்லைன்னு சொல்லு, இல்லைனா ஆமான்னு சொல்லு. ரெண்டில் ஏதாவது ஒரு பதில் சொல்லலாம்ல. இப்படி நின்றா அது சாரி, மன்னிச்சுக்கோ. எதையும் வேணும்னா சாரி. சரண், சரண், என்னை பாரு, என்னை பாருன்னு சொன்னேன். உன்னால நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. முடியவே முடியாது. ஏன்னா உன்கிட்ட அதுக்கான பதில் இல்லை. பதில் இல்லைன்னா அதுக்கான பதில் தெளிவா இல்லை. அதுதான் உண்மை. ஓகே, இப்போ என் மேல உனக்கு வந்த ஆசை என் மேல வந்த ஆசை கிடையாது. ஓகே, நீ உன் மனசை யாரை வச்சிருக்கியோ அவங்கள நினைச்சு என் மேல வந்த ஆசை தான் இது. புரியுதா? அப்படி நீ என்ன மட்டும் மனசுல நினைச்சிருந்து நீ என்கிட்ட நெருங்கிருந்தீனா நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதிலே தேவையில்லை. என்ன உன் பொண்டாட்டியா எடுத்துக்கிறதுக்கு உனக்கு முழு உரிமையுமே நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நீ என் புருஷன், நாமும் பொண்டாட்டி. நமக்கான உறவு என்னன்னு நம்ம ரெண்டு பேத்துக்குமே தெரியும். என்ன? ஆனா அதை நீ பண்ணல. நான் கேட்ட ஒரே கேள்வியில என்னை விட்டு தள்ளி போயிட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நீ என்ன நெருங்கல. இன்னமும் உன் மனசுல மிருதலா தான் இருக்கா. ஐ மீன் கரெக்ட்? நான் ஒத்துக்கிறேன். நானும் எல்லா ஆம்பளைங்கள மாதிரி இருந்துட்டேன். அது தப்புன்னு இப்போ புரியுது. என்ன மன்னிச்சுக்க. தெரியாம இதை பண்ணிட்டேன். என்ன நினைச்சா எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு. ப்ளீஸ், நான் ஏன் எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. இதுக்கான பதில் எனக்கு கிடைக்கவே இல்லை. இது வரைக்கும் உங்ககிட்ட அதை நான் சொன்னதே இல்லை. ஆனா இப்ப சொல்றேன். இது வரைக்கும் மிருதுலாவை என் மனசுல இருந்து தூக்கி எறியணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஆனா லாஸ்டா 3 நாளைக்கு முன்னாடி மிருதுலா உனக்கு கொடுத்த கிஃப்ட் பார்த்ததுல இருந்து இதுதான் நம்ம வாழ்க்கை, சந்தியா தான் நம்ம பொண்டாட்டி, மிருதுலாவை தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா என்னால அது முடியல. பிகாஸ் நான் அவ்வளோ உண்மையா லவ் பண்ணி நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை அவ்வளோ சீக்கிரத்துல தூக்கி எறிஞ்சிட முடியாது. அது நம்ம விரும்பின பட்சத்துல. ஒருவேளை உன் தங்கச்சியை நான் பாக்குறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தா உன்னதான் லவ் பண்ணிருப்பனோ என்னமோ. ஆனா அது நடக்கல. இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அது யாருனால மாத்த முடியும்? தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைக்காது. நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி கிடையாது. தப்பான நோக்கத்துல நான் அப்படி பண்ணல. நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம தொடுறது ரொம்ப தப்பான விஷயம், அது ஒரு கேவலமான விஷயம். ஆனா இப்போ நான் நடந்துக்கிட்டது ரொம்ப கேவலமான விஷயம் எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சாரி. சரண், நீ என்கிட்ட நடந்துக்கிட்டத நான் தப்புன்னு சொல்லல. புரியுதா? அதாவது நார்மலா ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கணுமோ அது நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கல. காரணம் அது உன்னோட சைட்ல இருந்து பிரச்சனை, என்னோட சைட்ல இருந்து பிரச்சனை. சரி விடு, இப்ப அதை பத்திலாம் நம்ம பேச வேணாம். ஓகேவா? சொல்லப்போனா ஊர் உலகத்துல ஒவ்வொரு ஆம்பளைங்களும் எப்படி தெரியுமா இருக்காங்க? இந்த ஒரு விஷயத்துல எந்த ஆம்பளையும் அவ்வளவு யோகியமானவன்லாம் சொல்லிட முடியாது. என்ன, அந்த விஷயத்துல நீ கரெக்டா இருக்க. அதாவது இப்போ நீ தப்பான ஒரு வழியில வந்துட்டேன்னு நான் சொல்ல கிடையாது. புரியுதா? நீ தப்பான வழியில வந்தாலும் நியாயப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். அதாவது என்ன உன் பொண்டாட்டிய மனசார நினைச்சுக்கிட்டு நீ என்ன தொட்டா அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா மிருதுலாவை மனசுல நினைச்சிட்டு நீ என்கிட்ட நெருங்கிறது எனக்கு பிடிக்கல. நீ என் புருஷன்டா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இன்னொருத்திய என் இடத்துல வச்சுட்டு நீ பாக்குறத என்னால தாங்கிக்க முடியாது. அவ என் தங்கச்சி தான். ஆனா உனக்கு எனக்குமான உறவு அப்படி இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட உடச்சே பேசுறேன். என்ன, ஆரம்பத்துல உன்னை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் அப்படி நடந்ததுனாலயா, இல்ல நீ அதுக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கிட்ட நடந்துகிட்டத நான் பார்த்ததுனாலயா, இல்ல இதுக்கு என்ன காரணம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்துல உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா போக போக என்னையே அறியாம உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இதுக்கு பேரு என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன். என்னைக்கு நீ என் கழுத்துல தாலி கட்டினியோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உனக்கு பொண்டாட்டி, நீ தான் எனக்கு புருஷன். இதை யாருனாலையும் மாத்திரவே முடியாது. ஏன்னா மாற்ற முடியாத அளவுக்கு தான் கழுத்தில் தாலின்னு ஒரு பந்தமே உருவாகியிருக்கு. ஆனால் எனக்கு உணர்வு இருக்குல்ல, நானும் பொண்ணு தானே.
எனக்கும் உன்ன மாதிரி தானே மனசு இருக்கும். அப்போ இதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தியா? நீ எத்தனையோ டைம் என்னை கஷ்டப்படுத்தியிருக்க, எத்தனையோ டைம் மிருதுரான பேர் சொல்லி என்னை காயப்படுத்தியிருக்க. அது எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு போனேன். என் இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா தாலியை கழட்டி உன் மூஞ்சியை விட்டறிஞ்சிட்டு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். நான் ஏன் அப்படி பண்ணல தெரியுமா? இந்த தாலி என் கழுத்தில் ஏறதுக்கு சந்தர்ப்பம் வேணா சூழ்நிலையா இருந்திருக்கலாம், என் அக்கா வேணா காரணமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கும் உன்னை பிடிக்கும். நீ நீ முறையா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? அதுவே என்னால் தாங்கிக்க முடியல. அந்த சமயத்தில் அது ஏன் எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு தெரில. நான் அழுததை நீ பார்த்த. சரி ஓகே, அதை விட இந்த ஒரு விஷயத்தையே என்னால் தாங்கிக்க முடியாத பட்சத்தில் நீ அவளை நினச்சிட்டு என்ன தொடும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதை நீ என்னைக்காவது யோசிச்சியா? எனக்கு மனசு இருக்குங்கிறத என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? நீ இப்படிலாம் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காதுங்கிறது உனக்கு தோணி இருக்கா? சொல்லு, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் ஜட இல்லடா, மனுஷி, உயிர் இருக்கிற மனுஷி. ஆண்களை விட பொண்ணுங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. பட் அதே ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் எங்களால் முடியும். நான் எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம், வலி ஒன்று தான், பார்க்குற விதம் வேற. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். வாழ்வில் வந்தாய், என் இரவையும் பகலையும் மாற்றி போனாய். இந்த பிரிவை தந்தாய், என் இதயத்தில் தனிமையை மூற்றி போனாய். இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தப்பான ஒரு நோக்கத்துல நான் தொடமாட்டேன். இதுவே லாஸ்டா இருக்கும். என்ன மன்னிச்சிருடி. நான் வெளியே கார்டன்ல படுத்துக்கிறேன். நீங்க தூங்க. மறுபடியும் நீ தப்பாக தான் புரிஞ்சுக்கிற. உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. ஏன்னா இதை நீயா உருவாக்கிக்கிட்டது. நீயா இதிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் மற்றவங்க சொல்கிறத நீ காதில் வாங்குவ. மற்ற யார் சொன்னாலும் உனக்கு இது புரியாது. நீ என்கிட்ட நடந்துக்கிட்டதை நான் தப்பு சொல்லலை, நீ புரிஞ்சுக்கோ. நீ தப்பாக நடந்துக்கிட்டே நான் சொல்லலை. நீ புருஷனுக்கான உரிமையை என்கிட்ட எடுத்துக்கிட்ட. ஆனால் நீ என்னை மட்டும் நினச்சி நீ அதை எடுத்திருந்தீன்னா நான் உனக்கு சொந்தமாயிருப்பேன். ஆனால் நீ உன் மனசில் நினச்சது என் தங்கச்சியை நினச்சிட்டு என்ன தொடுறத என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். இங்கே பாரு, நான் இப்போவும் சொல்கிறேன், என்ன, நான் உன்னை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். என்ன, உன்னை முழுசாக நம்ப மாட்டேன். உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் உன்னை நான் முழுசாக நம்ப மாட்டேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தன் புருஷன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா எந்த பொண்டாட்டியாலையும் தாங்கிக்க முடியாது. அதுவும் என் கண்ணு முன்னாடியே நீ நிறைய விஷயங்களை பண்ண. சரி, நான் அதெல்லாம் நம்ம சொல்லி காட்டலை. என்ன, அது எல்லாத்தையும் விட்டுரு. என்ன, புரியுதா? அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. உன்னை ஏற்றுக்கிறதுக்கு ஏன் மனசு தயாராக இருக்குது. ஆனால் நீ உன் மனசுல இருந்து மிருதுலாங்கிற ஒரு செடியை ஊண்டி வச்சில்ல, அது நீயா ஊண்டிக்கிட்டது தான். என்ன, உன்னை இதை கொடுத்து நீ ஊண்டுன்னு சொல்லி உன்னை யாரும் எதுவும் சொல்லலை. நீயா ஊண்டிக்கிட்ட செடியை வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டு சந்தியாங்கிற விதைய என்னைக்கு உன் மனசுக்குள்ள நீ விதைக்கிறியோ, அது என்னைக்கு செடியாக வளர்ந்து வருதோ அன்னைக்கு சந்தியா உனக்கு முழுசாக சொந்தமாவா. இது நீ என் கழுத்தில் கட்டின தாலி மேலே சத்தியம். 1000 தான் ஆனாலும் 1000 தான் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்ன ஒருத்தர் தப்பாக பார்க்குறான், தப்பாக பேசுகிறான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னால் அதை தாங்கிக்க முடியல. அதுக்கு அவங்கிட்ட ஏறி கட்டி சண்டைக்கு போனேன். ஆனால் நான் தடுத்தேன். ஏன்னா இது நமக்கான வேலை இல்லை. நம்ம இங்கே வந்த வேலை வேற வேலை. ஓகே, ஸோ வந்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம இன்வால்வ் ஆகணும்னா நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம பேசாமல் போகணும். ஆனால் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணது எனக்கு ஓகே தான். ஏன்னா அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இனிமே உன் முன்கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ, அவ்வளோதான். நீ என்கிட்ட எவ்வளோ வேணாலும் எதிரு. ஏன்னா நம்ம 2 பேத்துக்கும் சண்டை போட்டாதான் செட் ஆகும். ஓகே, சும்மா எப்போ பார்த்தாலும் ஆறுதலாக பேசிட்டு ஒரு மாதிரி வலிஞ்சு அப்படிலாம் பேசுறது நமக்கு செட் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம 2 பேரும் சண்டை போடுறத எப்படி வேணாலும் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது நீ கொஞ்சம் பார்த்து பேசு, கவனமாக இருன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். என்ன, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, புரியலனாலும் நீ யோசிச்சு பார்க்கும்போது அது உனக்கு புரியும். சரி, ஓகே. இப்போ எப்படியும் நீ குடிக்க தான் போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உனக்கு மிருதுளவை ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இருந்தேன். ஸோ உடனே போய் பாட்டில் தூக்கிட்டு குடிச்சிட்டு உலகிட்டு வந்து உள்ளே படுப்பேன். நான் ஒன்று சொல்லவா, நீ வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ வேணாலும் குடி, நான் ஒன்று எதுவுமே சொல்லலை. ஆனால் என்ன ஒரு இடத்துக்கு தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல நீ குடி, நான் வேணான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த குடிக்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கணும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே,
போய் தூங்கு. நான் வேணா கீழே படுத்துக்கிறேன். நீ தப்பா நினைச்சுக்கலனா ஒன்னு கேட்கவா? ம். நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கிட்டுமா ப்ளீஸ்? இதுக்கு எதுக்கு ப்ளீஸ் கேட்குற? வா. தலை அப்பதே வலிக்குதுன்னு சொன்னேன். இப்ப இப்ப வழியில் பொய் சொல்லாத. என்ன, ஏற்கனவே தலை வலிச்சிருக்கு. இதில் அழுதுட்டு வேற இருக்க. தலை வலிக்காம என்ன பண்ணும்? ம். நான் வேணா தலையை அமைக்க விடுறேன், அப்படியே தூங்கு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? ம். நீ ஏன்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அண்ணி உன் காலையே விழுந்திருந்தாலும் எனக்கு இந்த கல்யாணம் வேணும்னு சொல்லி இருந்திருக்க வேண்டியதானே? என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் பார்த்தியா? என்னால உனக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்காது, கஷ்டத்தை மட்டும்தான் நான் கொடுப்பேன். என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இது என்ன இப்படி கேள்வி கேட்டா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் தான் சொன்னேன்ல, என் குடும்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு சைடு இருந்தாலும் இதுதான் வாழ்க்கையோட விதினா இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி இதில் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா என்னால உனக்கு எந்த சந்தோஷமே இல்லையே. யார் சொன்னது உன்னா எனக்கு எந்த சந்தோஷமே இல்லைன்னு? நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க. ஏன் கல்யாணம் ஆனால் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் மட்டும்தான் லைஃபா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது. புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற அந்த உறவில் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக அது கடைசி வரைக்குமே பிடிக்காம போகணுன்னு இல்லை, இடையில கூட பிடிக்கலாம். அந்த பிடிச்சது அடுத்த லெவலுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இது வாழ்க்கையோட வேதம். ஆனால் ஒரு சிலர் தான் அதை புரிஞ்சுக்காம தனக்காக படிக்கப்பட்டவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் நீ கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படி இருந்த. இப்போது முன்னே இருந்ததுக்கு உங்ககிட்ட சேஞ்சஸ் இருக்குது. அதை நீ மாற்றிக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்கிறேன். எனக்கு இதுக்காக டைம் கொடுப்பியா? எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. 1 வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் எனக்கு ஏன் சரண், என்னோட சரண் தான் எனக்கு வேணும். ஐ மீன் என்னை மட்டுமே மனசுக்குள்ளே சுமக்கிற என்னோட சரண் தான் எனக்கு வேணும். யாருக்காக என்ன மாத்திக்கிறனோ இல்லையோ, உனக்காக உன் ஒருத்திக்காக எப்படியாவது என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன். இப்படி இப்படி ஒருத்திய இப்படி ஒரு ஒருத்திய என் வாழ்க்கையில மிஸ் பண்ண நான் விரும்பல. கண்டிப்பா கண்டிப்பா என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன். நான் நினச்சிருந்தா நீ தாலி கட்டின அன்னைக்கு நைட்டே உன் தாலியை கலட்டி உன் மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு நான் போயிருந்திருப்பேன். ஆனால் நான் ஏன் இப்போ வரைக்கும் அதை செய்யாமல் உன் கூடவே நீ பண்ணுறது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உன் கூடவே உனக்காக இருக்கேன்னு உனக்கு தெரியலல்ல? பிகாஸ் ஐ எம் லவ் வித் யூ. அது எனக்கு நேற்று தான் தெரியும். இருந்தாலும் இதை நான் உங்ககிட்ட காட்டிக்க போகிறதில்ல. நான் சொல்கிற ஒரே விஷயம், உன்னை நான் முழுசாக நம்ப மாட்டேன். நான் சொன்னது என்னைக்கு உன் வாழ்க்கையில் நடக்குதோ, ஐ மீன் உன்னோட மனசார அது எப்போ நடக்குதோ அன்னைக்கு தான் நான் என் லவ்வவே உங்ககிட்ட சொல்லுவேன். நீ மாறுவேன்னு எனக்கு தெரியும்டா. நீ ஏன் சரண், கண்டிப்பாக நீ மாறுவ. உன்னை நான் மாற்றி காட்டுவேன். கல்யாணம் ஆன இந்த 1 மாதத்துக்குள்ளேயே இந்த சேஞ்சிங். கண்டிப்பாக உன் கூட நான் இருக்கும்போது நீ எல்லாத்தையுமே மறந்துடுவேன். மறந்துட்டு முழுசா என்னை பொண்டாட்டியே ஏற்றுக்கிடுவேன். அந்த நாள் சீக்கிரமாகவே வரும். ஐ லவ் யூ. ஜோடி நிலவி பாதி உயிரை சோகம் ஏனடா, தேங்கும் மனதை தாங்கும் மடியில் சாய்ந்து கொள்ளடா, காலம் கடந்து போகும் உந்தன் காயம் பழகி போகும், மண்ணில் விழுந்த பூவும் சிறு காற்று பறக்கக்கூடும். சார் விசாரிச்சுட்டேன், எல்லாமே விசாரிச்சுட்டேன். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. சார் விசாரிச்ச வரைக்கும் அவனுக்கு இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சாமா. அவன் கல்யாணமே எப்படி சொல்றது, இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கான்ல, அவனோட பொண்டாட்டியோட தங்கச்சி லவ் பண்ணியிருப்பான் போல. அந்த மாதிரி தான் வீட்டில் கல்யாணத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா கடைசியில கல்யாணம் ஆனது அக்கா கூடங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ அவன் தங்கச்சி லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படி இப்படி போனதான் வந்து சொன்னாங்க. முழுசா அதை பத்தி நான் கேட்கல. நமக்கு தேவையான பாயிண்ட் மட்டும் தானே. ஓ, லவ் ஃபெயிலியர் ஆனவனா? இருந்தாலும் அவன் பொண்டாட்டிக்கு வாய் பாத்தீங்களா? என்ன வாய் பேசுறா? இருந்தாலும் அப்படி வாய் பேசுறவதா எனக்கு வேணும். மேல அதான் சார், இந்த மாதிரி தான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. பிடிக்காம வாழ்றதா சொல்லி சொன்னாங்க. இப்போ என்னமோ ஹனிமூன் ட்ரிப்புக்காக இங்க வந்திருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. ஆனா அவன் ஹனிமூனுக்கு வந்த மாதிரி தெரியல. எப்படியும் இந்த டெண்டரை
ஏலத்தில் எடுக்க தான் வந்திருக்கான். சரி, அது நம்ம விஷயத்துல வர்றது ஓகேவா? அப்புறம் சார், ஒரு செம்மையான நியூஸ் சார். அவனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா சார்? வாவ், அன்எக்ஸ்பெக்டட். ஓகே. அப்புறம் குடிக்கிற பழக்கம் இருந்துதான், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு இருந்துதான். இப்போ பொண்ணை மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சதுனால ரொம்பவே ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆனதா கேள்விப்பட்டேன். அப்புறம் இவன் ஃபேமிலி எப்படி? சார், ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலியா சார். இவன் கூட பிறந்தவங்களே 5 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சியான். தங்கச்சிக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்குது. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாராமா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சது சார். ஆனா நமக்கு சாதகமான விஷயம், அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்கு. ஸோ இதை வச்சு அவன் ஏன் சார் நம்ம மடக்கக்கூடாது? மாரிமுத்து, நான் பிளான் போட்டுட்டேன். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன்னு இன்னும் 2 days கழிச்சு பாருங்க. ஓகே? ஏன்னா அவள் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். நான் ஆசைப்பட்டவளை நான் அடைஞ்சே ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையே. தெரியும் சார், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நம்ம கூட போட்டி போட வந்துகிட்டயே எப்படி நடந்துப்பீங்கன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். போட்டி போட வந்தவனா இருந்தாலும் பொண்டாட்டி நல்லா நாட்டுக்கட்ட மாதிரி இருந்தா எப்படி மாரிமுத்து விட்டு வைக்க சொல்றீங்க? முடியாது இல்லையா? அதுவும் என் கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரிஞ்சுட்டா, அதோட வாய் வேற திமிரா பேசினா, சவால் வேற விட்டா, இவன் வேற நமக்கு வில்லன் ஆயிட்டான். ஸோ வில்லன் பொண்டாட்டி மேலதான் கை வைக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நான் மிரட்டின அவன் தலை தெரிச்சு போயிருப்பான். கண்டிப்பா இனி பொண்டாட்டி கண்ணும் கருத்துமா பார்த்துப்பான். எனக்கு அதுதான் வேணும். அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு அவனுக்கு ஒரு ட்விஸ்ட தான் நான் கொடுக்க போறேன். ரிட்டன் வாட்ச் சதாசிவ ஆட்டத்தை பார்க்கட்டும். ஓகே சார். என்ன செல்லம்? ஐயோ, யாருமே விளையாட வரலையா? சரி சித்தி, கண்டிப்பா விளையாட வரேன். ஐயோ சாரி செல்லம், சித்திக்கு எதுவுமே தெரியாது. சித்தி இப்பதானே நார்மலா இருக்கேன். ஆனா சித்தி கண்டிப்பா விளையாட வருவேன். ஓகே? மாப்பிள்ள சாப்பாடு வச்சிருக்காரு, அதை சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு. அப்படின்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ முன்னே இருந்ததுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. ஆனா உடம்பு தான் ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. காய்ச்சல் வந்தா அப்படித்தான் நீ இருக்கும். சரி, மாப்பிள்ள பார்த்து பாரு. என்ன ஏதாவது ஒன்றுனா அம்மாவுக்கு சொல்லு. என்ன, அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா வீட்டை விட்டு வந்து 3 நாள் ஆகிப்போச்சு. 3-4 நாள் ஆயிடுச்சு. அதனால நான் அங்கே போகிறேன். சின்னவளையும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். எப்படி இருக்கான்னு தெரில. நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன, உடம்ப பார்த்துக்கோ, டேப்லெட் சாப்பிட. என்ன, நீ போய் தங்கச்சி பாருமா. அதான் இவர் அத்தை ஆதிராக்கால இருக்காங்கள, பார்த்துப்பாங்க. சரிம்மா. மாப்பிள்ள பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்றுனா உடனே நர்ஸுக்கிட்டே டாக்டர்கிட்டே சொல்லுங்கள். இன்னும் அவளுக்கு உடம்பு முழுசாக குணமாகலை. அவளுக்கு காய்ச்சல் அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது மாப்பிள்ள. என்ன காய்ச்சலாக இருந்தாலும் சரி, விட்டு தான் அவளை டார்ச்சர் பண்ணும். நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்க போங்க. சரிங்க மாப்பிள்ள, நீயும் பார்த்துக்கோமா. நாங்கள் இருக்கோம்ல அத்தை, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் போங்க. சரிம்மா. கனி, அத்திக்கிட்டு வா. சித்தி சாப்பிடட்டும். அத்தை, உன்னை கொண்டு போய் மகேஷ் சித்தப்பாட்ட விடுறேன். அண்ணன் பார்த்துக்கோ. நீ அங்கே போகலாமா? உன் சித்தப்பா எல்லாம் வாங்கி தருவாரு. அங்கே போகலாமா? அண்ணி, நான் போய் கனியை விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா இங்கே இருந்தா அண்ணி நல்லா சாப்பிட முடியாது. அவங்க சாப்பிட்றதே கொஞ்சம் சிரமம் தான். என்ன, வாய் ரொம்ப கசக்கும். நான் போய் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். நீ சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு பேசிட்டு. குட்டிமா, நீ ஊட்டி. உன் பொண்டாட்டி தானே, நீ தான் ஊட்டி விடணும். ஊட்டி விடு. சாப்பிட்றீங்களா? வேணாங்க, என்னால் நிஜமாக முடியல. ரொம்ப வாயெல்லாம் கசக்குது. எனக்கு சாப்பாடு பார்த்தாலே ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. வேணாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தா டேப்லெட் என்ன வெறும் வயிற்றுல போட முடியும்? சாப்பிட்டு தானே ஆகணும். நான் வேணா ஊட்டி விடுறேன். வேணாம் சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வேணாம். இதுல சிரமப்பட ஒன்றும் இல்லை. சொன்னா கேளுங்க, எனக்கு சாப்பாடு பார்த்தாலே கொமட்டுதுங்க. வேணாம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் இப்படியே இருக்கேன். ஜூஸ் வேணாலும் கொடுங்க, எவ்வளோ வேணாலும் குடிக்கிறேன். ஆனால் சாப்பாடு மட்டும் வேணாம் ப்ளீஸ். ப்ளீஸ் அனிதா, எனக்காக 2 வாய். நெட்டி மீதிலே
கொஞ்சம் அனிதா இரு நான் க்ளீன் பண்ண. மெதுவா நீ மெதுவா. ஹரி ஹரி என்ன பண்ற? விடு. இருக்கட்டும் அண்ணி, நீங்க எடுங்க. டே குட்டிமா. இந்த நேரம் பேசாம இரு அண்ணி. எவ்வளவு வாமிட் எடுக்கணுமோ எடுத்துருங்க. டே குட்டிமா, என்னது இது? ஏன் அண்ணி வாமிட் எடுத்தா நான் கையில வாங்க கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்படிதான் வாங்குவேன். அவங்க எனக்கு அண்ணி இல்ல, அம்மா. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அன்னிக்கு ஒண்ணுனா நான் தான் எல்லாம் பார்ப்பேன். நீ பேசாம இரு. அண்ணி முதல்ல பாத்துக்கோ. சாப்பிட்டது 2 வாய் தான், அதையும் இப்படி வாமிட் எடுத்துட்டா அப்புறம் எப்படி டேப்லெட் சாப்பிடுறது? என்னால முடியலங்க, சுத்தமா என்னால முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, சீக்கிரமாவே உடம்பு குணமாயிரும். ஃபீல் பண்ணாதீங்க. நான் வேணா ஜூஸ் கொண்டு வர சொல்றேன், அதையாவது குடிச்சிட்டு டேப்லெட் போடுங்க. ஐயோ, இப்போ எனக்கு எதுவுமே வேணாம், என்னை விட்டுருங்க. சரி சரி, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஃபீல் பண்ணாதீங்கன்னு. இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே பிடிக்காது. இதுவே எனக்கு பாதி நோயை கொண்டு வந்துடும் போல. இங்கேருந்து போகணும். ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போயிருங்க. இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆயிடுவோமா? அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி. அனிதா, நீ என்ன பண்ற? வர வர இவர்கிட்ட நீ ரொம்ப நெருங்குற. இவர் மேல ஒரு இனம் புரியாத பாசம் வருது. நான் எப்படியே இவர் விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். அப்புறம் ஏன் இவரும் இந்த அளவுக்கு என்ன கேர் பண்றாரு? சார், உங்க வாழ்க்கையில அனிதா எழுதப்படாத விதி சார். தயவு செஞ்சு என்னை இப்படி கேர் பண்ணாதீங்க. என்னையே அறியாம உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணிடணும்னு தோணுது. அப்படி மட்டும் லவ் பண்ணிட்டு உங்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வந்தா என்னால் அது முடியாது. அதுக்கு செத்து போறதே மேல். அனிதா, நான் உன் மேல அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்கிறனும். இது தப்பு தானே? இப்படியும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவ. அப்போ எதுக்கு நான் உன் மேல இவ்வளோ பாசம் வைக்கணும்? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் விக்ரம். இப்போ இந்த நொடி எதை பத்தி நினைக்காம உங்க தோல் மேல சாஞ்சிருக்கேன்ல, இது வாழ்க்கை முழுசும் நீண்ட சந்தோஷம். ஆனா அதுக்கு தான் எனக்கு கொடுப்பன இல்லையே. ஆனா இந்த 5 நிமிஷம் என்னோடது, எனக்கானது. நீதான் ரொம்ப வருத்தப்பட்ட போல. அக்கா இல்லக்கா, அதான் அப்புறம் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்குக்கா ஒன்றும் இல்லை. அன்னைக்கு சரண் சந்தியா கல்யாணம் ஆன அன்னைக்கு மறாத நாள் நீ யாரை லவ் பண்ண அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட அதை பற்றி கேட்டேன். அது உன்னோட பர்சனல். நான் ஏன் அதை பற்றி கேட்டேன்னு இப்போ வரைக்குமே அதை யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என் புருஷன்ட்ட கூட அதை பற்றி நான் சொன்னேன். ஆனால் அது தப்பு இல்லை. நான் கேட்டது தப்பு தானே? ஐயோ அக்கா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இல்லாத உரிமையா? அனிதா அக்கா எனக்கு எப்படியோ அப்படித்தான் நீங்களும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு நாள் வரும், அப்போ சொல்கிறேன்க்கா. அண்ணா என்ன உங்களை பாக்குறாங்க? என்ன பார்த்தா அவளை நானா லவ் பண்றேன். எதுக்கு உங்களை பாக்குறாங்க? டேய், அவ என்ன பார்த்தா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இப்ப எதுக்கட ஏன் டெவலப்ல இருக்க? வாய் மூடிட்டு போயிரு. ரொம்ப பேசிட்டு இருந்தேன். வீட்டுல உன் லப்ப போட்டு விட்டுருவேன். நீங்க போட்டு விட்டாலும் போட்டு விடனாலும் அது போட்டு விட்ட மாதிரி தானே இருக்கு. அப்ப தெரியுதுல, மூடிட்டு நெல்லு. சரிங்கண்ணா. எனக்கு எங்கேயோ இடிக்குதே. ஒருவேளை மிருதுலாதான் நமக்கு அண்ணியும். ஆமா. என்னதா? டேய், ஆமா இல்லன்னு சொல்ல வந்தா. ஏன்டா பேசாம இருறோம்? நீ எதுவும் நினைச்சுக்காதமா. அவ கொஞ்சம் அடிக்கடி அப்படித்தான். அதாவது யார்கிட்டயாவது ஒரு விஷயத்த கேட்டுட்டு ஐயோ நம்ம இப்படி கேட்டது தப்பா சரியா, ஐயோ இப்ப என்னங்க பண்றது, அப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவ ஏன் மண்டை போட்டு உருட்டுவா. ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசணும் நினைச்சுக்கிட்டே இருந்தா. இப்பதானே பேசுறதுக்கு அதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. அதான். மாமா, நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. நீங்கன்னு இல்லை, யார் கேட்டாலுமே அதை நான் இப்போதைக்கு சொல்ல போறதில்ல. ஆனா அது தெரிய வரும்போது
அதோட விளைவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, அதை பத்தி இப்ப பேச வேணாம். அனிதாக்கு குணமாயாச்சு. எப்படி இன்னைக்கு ஈவினிங் தானே மாமா டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு? ஆமாம்மா, டாக்டர் இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டைஃபாய்டு ஃபீவருங்கிறதுனால ரொம்ப கேர் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொன்னாங்க. அது விக்ரம் கிட்ட நிறைய சொன்னாங்க, அவன் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். சரிங்க மாமா. அப்புறம் என்ன, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இனி நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். அதான் குடும்பத்தோட முதல்ல போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சிருக்கோம். அதை பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து அங்க போய் சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அப்புறம் நீ லவ் பண்ற பையன் கூட பேசுறியா இல்லை என்னன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. இப்போ வரைக்குமே அங்கே நடந்த குழப்பம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, ஆனா நீ சரண விரும்பலைங்கிறது எங்கள் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த கல்யாணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்திருக்க மாட்டோம். ஆனால் ஒரு வகையில் சந்தியா வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்துட்டா. நான் ஒன்று சொன்னால் நீ நம்புவியான்னு தெரியல. ஆக்சுவலாக சரணுக்கு சந்தியா தான் பொருத்தமாக இருப்பான்னு நான் முன்னாடியே என் புருஷன்ட்ட சொன்னேன். ஆமாவா இல்லையான்னு கேளு. ஓ, ஆனால் அதுதான் நடந்திருக்கு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்த ஒரு விஷயம்தான். யாரு கூட யாரு சேரணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். அது நம்ம எத்தனை தடவை தலைக்கீழ போட்டாலும் அதுதான் என்ன. உண்மைதான் மாமா. சரி, நீங்க போங்க. இனி அதான் மாமா இருக்கார்ல, அக்கா நாங்க பாத்துக்கிறோம் எல்லாரும். ஆமாம்மா, இப்போ விக்ரம் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கும் ட்ரஸ்ட்ல ஒரு முக்கியமான டியூட்டி இருக்கு, ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதை போய் நான் பார்க்கணும். லாஸ்ட் 3 டேஸா எதுவுமே கண்டுக்காம இருக்கேன். அதையும் முதல்ல போய் பார்க்கணும். டேய், உன்னை சரண் ஆஃபீஸை பார்த்துக்க சொன்னான்ல, என்னாச்சு? சரண் ஃபோன் பண்ணானா? அட முண்டோ, ஏன்டா என்ன பார்த்துட்டு இருக்க? வாவ், நைஸ் ட்ரை. டேய் அண்ணா கூப்பிட்டீங்களா? ஏண்டா எந்த உலகத்துல இருக்க? அண்ணா அண்ணன் ரொம்ப நேரமா அண்ணி உலகத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அட குட்டி பிசாசு போட்டு விட்டானே, போச்சு. எங்க போனாலும் பேய் மாதிரி பாக்குறது. நோய் இவனுக்கு எவன்டா சைட் அடிக்க சொல்லி கொடுத்தது? நான் தான் லவர்னு தெரியறதுக்கு முன்னாடியே திங்கிற மாதிரி பார்த்தா. இப்போ என்ன ஆக போச்சு? அண்ணி உலகமா? நீ என்னடா புதுசா உளறிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்கண்ணா, சும்மா என்னமோ எல்லாத்துக்கும் கிறுக்கு தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சரி, நீ வா. அவன் ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவன் ஏதோ மெயில் பண்ணியிருக்கான், இன்னும் அந்த மெயிலை கூட அட்டன் பண்ணி பார்க்கல. அதையும் பார்க்கணும். நீ என் கூட வா, ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை இருக்கு. அண்ணா இப்பவே வரணுங்களா? பின்னப்போ வருவேன் அண்ணா. அது 1/2 மணி நேரம் கழிச்சு வரட்டுங்களா? ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ணா ஹாஸ்பிட்டல்ல. அப்படி என்ன வேலை? பாத்ரூம் டாய்லெட் கழுவுற வேலைங்களாங்க. டேய், என்னடா உங்களை கூட பேசுறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. டேய் குட்டி பீசஸ், வாய் மூடிட்டு பாரு. அவ்வளவுதான். அப்ப நீ லவ் பண்றது யாருன்னு சொல்லு. என்ன யாரையுமே லவ் பண்ணலடா, பேசாம இருறா. அப்புறம் எதுக்கு நீ அவங்கள பாக்குற? அவங்க எதுக்கு உன்னை பாக்குறாங்க? எனக்கு என்னமோ அங்கதான் டவுட்டா இருக்கு. ஆனா சொல்லுனா. அப்புறம் 4 பேரும் ஒரே வீட்டுல போட்டு எடுத்த மாதிரி நீ ஆமான்னு சொல்ல மாட்டேன். என்னோட மூடிட்டு மகேஷுக்கு ஒண்ணுமே சரியில்லை, என்னன்னு தான் தெரியல. அது ஒண்ணு இல்லைங்க, நீ ஹாஸ்பிட்டல் வந்துட்டா எனக்கு ஒரு மாதிரி பக்கவாதம் ஆயிரும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீங்களும் கூட போய் என்ன ஏதுன்னு பாருங்க. என்ன அதான் நாங்களா இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். விஜய், நீங்க போய் முதல்ல என்ன வேலையை அதை பாருங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஈவினிங் வரும்போது எல்லாரும் கூட்டிட்டு வந்துடுறோம். சரிம்மா, சரி. அப்புறம் கிளம்பிட்டுமா? உனக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? லைட்டா பாப்பாவோட ஃபீவர் ஒட்டிக்கிச்சு. ஹாஸ்பிட்டல் தானே இருக்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியா? இது இன்ஜெக்ஷனால சரியாக காய்ச்சல் இல்லை. அப்புறம் புரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன லூசு, ஹாஸ்பிட்டல் புடி. சரி, நான் போறேன், நீ வா. என்ன? சரிங்கண்ணா. இந்த சின்ன எரும மாடு அங்கங்க ஆடிட்டு இருக்காம இங்க என்ன யாருக்கு என்ன தேவைப்படுது அதை முதல் பாருங்க. சரிங்கண்ணா. நீ உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா? எனக்கு என்ன குழந்தை நிறைய வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். சரி, நான் அனிதா கிட்ட போறேன். என்ன பாய். எனக்கு என்னமோ உங்க மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். அண்ணி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என் பேர் என்ன சந்தேகப்படுறீங்க? நான் எவ்வளவு நல்லவன் உங்களுக்கு தெரியாதா? நான் அக்மார்க் போட்ட நல்லவன். ஃப்ராடு. தெரியுது. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க, நீ பார்த்து பத்திரங்க. நீ உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு ஏதாவது வேணுமா? போ. ஏன்னா அண்ணி கூட பேசுறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குண்ணா. என்னடா வயசுக்கு ஏத்தப்ப பேச மாட்டியா? அண்ணி அண்ணிங்கிற வாய்ப்பு வந்து அண்ணிலாம் அவரு கிடையாது. சரிங்கண்ணா. அண்ணி வரங்க. நீ சின்ன பையன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. உனக்கு என்னம்மா? யாரு நீ? நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? குப்பத்தா, மூஞ்ச பேத்துருவேன். மூடிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க துருவி கேள்வி கேட்டுட்டாங்கன்னா மொத்தமா போட்டு உடைச்சிருப்பேன். அப்படித்தானே? நான் நல்ல வண்டி, நான் எதுக்குன்னு உடைக்கிறேன்? அதெல்லாம் எப்ப தெரியணுமோ அப்பதான் தெரியும். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கே உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். நாளைக்கு கருமாதி பண்ணிருப்பாங்க. அப்படித்தானே? ரொம்ப நீ மூடு. வர ரொம்பதான் மகேஷ் மேல இருக்கிற மரியாதை குறையுது. சரியில்லை. அப்படித்தானே கூப்பிடுவேன். என்ன பண்ணுவேன்? பக்கத்துல வர முடியலன்னு நினைக்காத. பக்கத்துல வந்தனா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். நீ மூடு. நீ எதுக்கு லைக் இல்ல. அக்காக்கு மட்டும்தான் வாய் நீலன்னு நினைச்சா இவன் என்ன உங்க அக்கா விட டபுள் மடங்கா பேசுறா. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எவனுக்கும் மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி விடு, பரவாயில்ல.
பொண்டாட்டிட்ட தோத்து போடுவேன். தோத்து போடுதா தரித்திரமே கிடையாது. டேய் முண்டா, அது சரித்திரம், சரித்திரம் இல்ல. இது மட்டும் எப்படி உங்க காதுல கேட்டுச்சு? சரி விட, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி, சரித்திரத்திலே இல்ல. ஐயோ, அறிவில்லாம பண்ணிட்டனே. சி, ஒரு அறிவு இல்ல எனக்கு. எப்படி கொண்டு போய் ஷால் மேல எறிஞ்ச? கொஞ்சம் கூட எனக்கு அறிவுங்கிறதே இல்ல. சும்மாவே வாழ்னு கத்துவான். இதுல ஷாலை கொண்டு போய் மேல எறிஞ்சுன்னு சொன்னா என்ன பாடு பாடு. மூடிட்டு இந்த ட்ரெஸ் இதுக்குள்ளே இருந்திருக்கலாம். முருகா, எட்டி வேற தொலைல, குளிச்சுட்டு வேற இருக்கான். ஐயோ, இவ வந்து என்ன ஆட்டம் ஆட போறான். எட்ட மாட்டேங்குதே. தரன் சொல்ற மாதிரி நான் வாயடிக்க மட்டும்தான் லைக் போல. இருந்தாலும் எனக்கு சுயமரியாதை இருக்கு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன என்ன சவுண்டு? என்னாச்சு? சந்தியா, 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 என்னாச்சு? என்ன எதுவுமே பேச மாட்டீங்க? பொண்டாட்டி பத்திரம், பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்கோ. இல்ல சந்தியா, இல்ல சந்தியா, சந்தியா, ஏ என்ன ஸ்லிப் ஆகுது? சரண். அறிவு இருக்கா இல்லையா? சொல்லுடி, சொல்லுன்னு சொன்ன. அது 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 தெரியாம சாரி. எதுக்கு மேலே ஏறின? இல்லை, நம்ம இங்கே வந்து 3 நாள் ஆயிடுச்சுல, அதான் ட்ரெஸ் எல்லாம் உள்ளே எடுத்து வைக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து கிளச்சிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஷாலத்துக்கு மேலே எறிஞ்சிட்டேன். அது ஃபேனில் போய் மாட்டிக்கிச்சு. அதை எடுக்க தான் மேலே ஏறினேன், அது எட்டவே இல்லை. அது தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி கீழே. தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொன்னதுல போதும். அதுக்கு எதுக்கு கத்துன? கத்துனா? நான் எப்போ கத்துனேன்? ஏய், நீ தான் கத்துன. நீ கத்துறத பார்த்தா பயந்துடிச்சு ஓடி வந்த. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எது கத்துன? பேய் மாதிரி கத்துன. நான் கத்துனா? டேய், நான் ஒன்றும் கத்தல. நான் கத்தல சரண். பின் யார் கத்துனா? நீ கத்துறேன்னா பேயாந்து கத்துச்சு. மூஞ்சி பேத்துறேன். நான் தான் கத்தலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? என்ன சத்தம் கேட்டது எங்க இருந்து? வெளியே, அதாவது ஆப்போசிட் ரூம்ல இருக்க கப்பிள்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கத்தலையே. நான் ஷான் எடுக்க தான் ட்ரை பண்ணேன். அதான். நிஜமாவே நீ கத்தலையா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லப்பா. ஒரு நிமிஷம், உயிரே போயிடுச்சு. உயிரே போயிடுச்சா? உனக்கு எதுக்கு உயிரே போகணும்? என்ன உனக்கு பிடிக்காது? பிடிக்காத பொண்டாட்டி மறுபடியும் அடுத்ததுவே இருக்கிறேன். அக்செப்ட் பண்ணுவேன், எனக்கு தெரியும். அப்புறம் உனக்கு என்ன? அது அது எனக்கு தெரியல. ஆனா இது அது இங்க பாரு, நிறைய டைம் சொல்லிட்டேன். நான் இல்லாத போது ரூம்ல கூட தனியா உள்ள டோரை லாக் பண்ணி அப்படியே புரியுதா? தனியா தனியா இருக்காது. சொன்னா புரிஞ்சுக்கோ. எதுக்கு வாய் எப்படி டைப் அடிக்குதா? அது அது ஏன் நீ எதுவுமே சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி. நான் சொன்னா அதுல 1000 புரிஞ்சுக்கோடி. ஏய், என்ன ஏன் அவ்வளோ பயமா இருக்கா? என்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு? ஐயா, யார் பயப்படுறா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னை கூட்டிட்டு வந்துட்டு நான் ஏதாவது ஏடா கூடமா இங்க தப்பா ஏதாவது நடந்து போய் ஏன் உன்னை தொடச்சு வந்துட்டா கூட அப்புறம் அவ்வளவுதானே. அதான். டே ஃப்ராடு. என்ன? நீ என்ன ஃப்ராடா? இல்ல. அப்புறம் எதுக்கு ஃப்ராடுன்னா என்னன்னு கேட்குறேன்? அது அது ஏன் போய் என்கிட்ட என்னடி சும்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டு நீ என்ன பண்ற? நீ முதல்ல தள்ளு. இப்ப நான் கிளம்பணும்னு சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு போய் அந்த இதுல போய் சைன் பண்ணிட்டு வரணும். நாளைக்கு ஏன் இருக்கு எவ்வளவு